Hello students, welcome to GA Maths. Chapter 8 Vector Algebra la exercise 8.2 continue question number செய்யிறதுக்கு முன்னாடி ஒரு result நம்ம பார்க்கலாம். Important result. If R vector, A vector and B vector are coplanar vectors, then R vector is a linear combination of A vector and B vector. That is, R vector is equal to L into A vector plus M into B vector, where this L and M are scalars. Okay, so two coplanar vectors, three vectors coplanar vectors நம்ம எப்போ சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து R vector, A vector, B vector இது வந்து coplanar எப்போ சொல்கிறோம் அப்படின்னா, when it can be, they can be written like this. அதாவது இந்த R vector, one of the vectors can be written as the linear combination of the other two vectors. Linear combination na இந்த மாதிரி எழுதுறது, ஒரு scalar multiplied with one vector plus the second scalar multiplied with the second scalar, second vector B vector, right? இந்த மாதிரி R vector equal to L into A vector plus M into B vector னு எழுத முடிஞ்சா இதை தான் linear combination of A vector and B vector னு சொல்லுவோம். இப்படி எழுத முடிஞ்சா these three vectors, R vector, A vector and B vector are said to be என்ன vectors? Coplanar vectors. Okay, so coplanar prove பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நம்ம எழுத முடியுதான்னு செக் பண்ணணும். ஓகே, இப்போ exercise 8.2ல question number 9 first subdivision, show that the following vectors are coplanar அப்படின்னு 3 vectors கொடுத்திருக்காங்க, coplanar prove பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இப்போ நம்ம ரிசல்ட் பார்த்தோம்ல அதை வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொடுத்துருக்கிற 3 வெக்டர்ஸையும் A வெக்டர், B வெக்டர், C வெக்டர்னு நேம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த லீனியர் காம்பினேஷன் பார்த்தோம்ல அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம், எழுத முடியுது அப்படின்னு சொல்லி. லெட் த ஃபர்ஸ்ட் வெக்டர் A equal to S into B vector plus T into C vector. S, T or scalars, any scalars நீங்கள் எடுத்துக்கலாம். LM தான் இருக்கணும், ST தான் இருக்கணும்னு இல்லை, ஸ்கேலார்ஸ் அதுதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3 வெக்டர்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். A வெக்டர் என்னது? A வெக்டர், B வெக்டர், C வெக்டரா இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ A வெக்டர் இஸ் I cap minus 2J cap plus 3K cap equal to S into what is B vector minus 2I plus 3J minus 4K. Okay, plus T into C vector. What is C vector? C vector ங்கிறது வந்து minus J plus 2K. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரைட் சைடில் வந்து இந்த ஐஜேகே எல்லாம் குரூப் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் ஐஜேகேன்னு இருக்குல்ல, சாரி, நம்ம லெஃப்ட் சைடில் என்ன, ரைட் சைடில் என்ன பண்ண போகிறோம்னா, ரைட் ஐஜேகே எல்லாம் குரூப் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி நமக்கு வந்து ஐஜேகேல இருக்குது வெக்டர்ஸ், வந்து நம்ம அப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ரைட் சைடில் ஐயோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து இங்கே என்ன வரும், ஐயோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 2S இன்ட்டு ஐ வெக்டர் அப்படின்னு வரும் இல்லையா, ஐ கேப்னு வரும். அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், அதை வந்து minus 2S இன்ட்டு ஐ கேப்னு எழுதிக்கங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஜேல என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஜேல வந்து S இன்ட்டு 3Sன்னு இருக்குது, ரைட், 3Sன்னு இருக்குது. ஸோ அந்த 3S எடுத்துக்கலாம். ஜேல வேறு செகண்ட் வெக்டரில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். செகண்ட் வெக்டரில் ஒன்று இருக்குது, -1 உள்ளே இருக்குது, இங்கே T இருக்குது. ஸோ T இன்ட்டு -1 மைனஸ் Tன்னு வந்துடும், ரைட். அதனால் 3S மைனஸ் T அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே, இன்ட்டு J கேப்பு. அடுத்து வந்து K கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு போகலாம். கேல வந்து ஃபஸ்ட் ஒன்ல என்ன இருக்குது, S இன்ட்டு -4 இருக்குது. அண்ட் தட் ஒன் இஸ் என்னது, -4S இல்லையா. ஸோ -4Sன்னு போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே செகண்ட் ஒன்ல என்ன வரும் நமக்கு, கேல T இன்ட்டு +2 2T. ஓகே, -4S plus 2T into K cap. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்,
ரெண்டு சைடு நம்ம coefficients of I, J, K கம்பேர் பண்ண போகிறோம். Comparing coefficients of I, J, K on both sides. Okay, I cap, J cap and K cap on both sides. So first வந்து நம்ம ஐயை கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? ஐயோட கோஎஃபிஷியன்ட் லெஃப்டில் என்ன இருக்குது? 1. ஜேயோட கோஎஃபிஷியன்ட் -2, கேயோட கோஎஃபிஷியன்ட் 3. அதெல்லாம் ரைட் சைடில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஐயை கம்பேர் பண்ணால் -2s இஸ் ஈக்குவல், ரைட் சைடில் ஐயோட கோஎஃபிஷியன்ட் வந்து -2s, ஜேயோட கோஎஃபிஷியன்ட் 3s - t அண்ட் கேயோட கோஎஃபிஷியன்ட் -4s + 2t. இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்னா -2s இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுத போகிறோம். ஐ உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே, 1. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? எஸ் கண்டுபிடிச்சிடலாம். therefore s will be equal to -1/2 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, s -1/2ன்னு கிடைச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஜே கம்பேர் பண்ணிடுவோம். ஜே இங்கே இருக்குது. ஓகே, ஜே 3s - t, லெஃப்ட் சைடில் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் என்னது? -2. அண்ட் எஸ்ஸோட வேல்யூ நமக்கு இருக்குது, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஸ் இஸ் -1/2 - t ஈக்குவல் டு -2. ஓகே, இதுலேருந்து நம்ம டீயை கண்டுபிடிச்சிருவோம். -3/2 - t ஈக்குவல் டு -2. ஓகே, ஸோ -t இஸ் ஈக்குவல் டு இந்த -3/2 அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆயிரும்? +3/2ன்னு ஆயிரும். -2 ஆல்ரெடி இருக்குது. ஸோ 2 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 3 - 2 × 2 4 ஈக்குவல் டு -1/2ன்னு வந்துருச்சு. ஸோ -t ஈக்குவல் டு -1/2ன்னு வந்துட்டனால t இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும் நமக்கு? +1/2ன்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எஸ்ஸோட வேல்யூவையும் டீயோட வேல்யூவும் தேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவேஷன்ஸ் எங்கே இருக்குது நமக்கு? இந்த 4s + 2t அது நம்ம எழுதல, அதை எழுதிக்குவோம். ஓகே, இந்த k கம்பேர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ அந்த k கம்பேர் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அது என்ன வரும்? -4s + 2t ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் 3 இருக்குது. ஓகே, இதை வச்சுக்குவோம். இப்போ இந்த நம்ம 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம நம்பர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? -2s இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சு. அது வந்து ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். செகண்ட் ஒன் வந்து 3s - t இஸ் ஈக்குவல் டு -2ன்னு வந்துச்சு. இதை செகண்ட்னு வச்சுக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் என்ன வந்துச்சு? -4s + 2t இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்துச்சு. இதை தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த substituting the values of s is equal to -1/2 and t is equal to 1/2 in third equation. First two equations வச்சு நம்ம values கண்டுபிடிச்சோம். இப்போ third equationல substitute பண்ணி பார்க்க போகிறோம் satisfy ஆகுதான்ட்டு. ஸோ -4 இன்ட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அந்த equationல. -4 இன்ட்டு s ஓட வேல்யூ -1/2 ப்ளஸ் 2 இன்ட்டு இங்கே போடுறேன் 2 இன்ட்டு டீயோட வேல்யூ வந்து இஸ் 1/2 ஈக்குவல் டு 3 வருதான்னு நம்ம செக் பண்ணணும். ஈக்குவல் டு 3ன்னு எழுதிடக்கூடாது. 3 வந்தால் தான் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து 2 கேன்சல் ஆயிரும் அண்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஆயிரும். இங்கே வந்து 2 கேன்சல் ஆயிரும் அண்ட் 2 + 1 மட்டும் இருக்குது ஈக்குவல் டு 3. ஓகே, வந்துருச்சா? தேர்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? அந்த -4s + 2t இல்லை எஸ்ஸோட டீயோட வேல்யூஸை போடும்போது ஈக்குவல் டு 3ன்னு நமக்கு கிடச்சாச்சு. ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்? ஹென்ஸ் தேர்ட் ஈக்குவேஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு, இல்லைன்னா ஈக்குவேஷன் 3 இஸ் சாட்டிஸ்ஃபைடுன்னு எழுதிக்கங்க. அப்போ என்ன அர்த்தம் சாட்டிஸ்ஃபைட்னா? we can find some scalars s and t so that these vectors can be written as a linear combination of the vectors b vector and c vector. One vector can be written as the linear combination of the other two vectors னு நம்ம இப்போ இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போது அதை நம்ம எழுதி முடிச்சிடுறோம், அவ்வளோதான். thus one vector
can be represented as a linear combination of the other two. அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்? hence the given vectors are coplanar vectors. ஸோ coplanar vectorsனு ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்கன்னா என்ன செஞ்சிருவீங்க? ஒரு வெக்டரை இன்னொரு ரெண்டு வெக்டரோட லீனியர் காம்பினேஷனாக எழுதிக்கணும். a vector is equal to l into b vector plus m into c vector அந்த மாதிரி ஸ்கேலார்ஸ் வச்சு எழுதி இதே மாதிரி ப்ரூவ் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we'll continue in the next video.